ஒரு 79, 80 காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் வந்து சினிமாவில் தீவிரமாக நுழையிறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்த ஒரு காலம். அப்போது நானே ஒரு சினிமா நிருபராக தான் இப்போ இருந்தேன். ஸோ அந்த காலகட்டத்தில் அவரோட பழகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருது. தான் கருப்பாக இருக்கும், தனக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். நமக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குமா, எல்லா படக்கம்பெனிகளும் ஏறி இறங்குவார். அப்போ ஒரு படம் வருது, ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை யோசிச்சுட்டு ரொம்ப தயங்கிட்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற கவலையெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அப்போது நாங்கள்லாம் சொல்லுவோம், ஏன் சார் ரஜினிகாந்தெல்லாம் கருப்பாக தான் இருக்கார், அவருக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து இப்போது ஓரளவுக்கு திரைப்படத்துறையில் ஒரு முக்கியமான இடத்த பெறக்கூடிய லெவலில் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அவருக்கு வந்துட்டு இருக்கும் போல் இருக்குது, உங்களுக்கும் அது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி அவருக்கு விஜயகாந்தோட முயற்சி காரணமாக அவர் நல்ல இடத்தையே வந்து திரைப்படத்துறையில் பெற முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அரசியல் நிருபராக மாதிரி ஒரு 25 வருட காலம் அதில் கழித்த பிறகு இவர் வந்து 25 வருட காலம் கழித்து அரசியலுக்கு வந்தார். அந்த சமயத்தில் தான் நான் அவர் மறுபடியும் பார்க்குறேன். 2005க்கு அப்புறம் தான் அவரை பார்க்குறேன். 80ஸ்க்கு அப்புறம் நானும் அவர் 2005 தான் பார்க்குறேன். அது அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துட்டார். நான் சினிமா நிர்வாகம் வந்து நான் அரசியல் நிர்வாகம் மாதிரி. அந்த சமயத்தில் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து அவர்கிட்ட பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது. நான் அவர்கிட்ட ரொம்ப கணித்த ஒரு விஷயம் அல்ல, என்ன விஷயம்னா, திரைப்பட உலகத்தில் அவர் பெற்றிருந்த அந்த நல்ல பெயர் வந்து அப்படியே மக்கள்கிட்ட வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அவர் நல்லவர் அப்படின்ற எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கும்மிடிப்பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரையும் விஜயகாந்த் நல்ல மனுஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசில் எல்லார் மனசுலையும் பதிஞ்சுது. ஒரு அரசியல் ரீதியாக வேறு கட்சியில் இருந்தால் கூட நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி. அப்படி அந்த நல்ல பெயரை வந்து அவருக்கு அரசியலில் உதவும் போது சமூகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் வந்து அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. இப்போது வட மாவட்டங்களில் வன்னியர்களோ இல்லை பட்டியல் இனத்தவரோ அவங்கெல்லாம் வந்து கீழ்மட்டத்தில் ரொம்ப உரசலில் இருப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஒன்றுபட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க. முக்குலத்தோரோ தேவேந்திர குல வேளாளர்களோ எல்லோருமே ஒன்றுபட்டு ஜாதி மதம்லாம் தாண்டி ஒரு ஆதரவு வந்து இருந்தது. ஆக்சுவலாக அரசியலில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார். அவருக்கு விருப்பப்படாத சில விஷயங்கள்லாம் 2011 செய்ய வேண்டிய அந்த அதிமுக கூட்டணின்றது அது எண்ணெயும் தண்ணீருமான ஒரு கூட்டணி என்பது என்னுடைய கருத்து. அது அவரே என்கிட்ட ஒத்துட்ருக்காரு, எந்த கட்டத்தில் அதை பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போல்லாம் வந்து அவர் வந்து இப்போது இன்டர்வியூலாம் இதை பற்றி பேசுங்க சார், மனம் திறந்து ஓப்பனாக பேசுங்கள்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், இன்டர்வியூலாம் வேண்டாம் சார், சும்மா நம்ம ஆஃப் த ரெக்கார்டாக பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை மனம் திறந்து பேசுவார். அவருக்கு ரொம்ப மனதை பாதித்த ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த 2011 அந்த காலகட்டத்தில் அவர் ஜெயலலிதாவோட அந்த கூட்டணி முறிந்த பிறகு ஒரு 10 எம்எல்ஏக்கள் அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு அதிமுக பக்கம் ஜெயலலிதா பக்கம் போனாங்க, ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்தாங்க. அது வந்து அவரால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ளவே முடியல. ஆக்சுவலாக அதை பற்றி பேசும்போது நான் இவங்களுக்காக தான் வந்து கூட்டணிலாம் சேர்ந்து நம்ம கட்சிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கணும், பொறுப்பு கிடைக்கணும் தான் இதெல்லாம் சேர்ந்தேன். இவர்கள் என்னிடம் என்ன குறையை கண்டார்கள், ஏன் போனாங்க இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரோட மனம் வந்து ரொம்ப பாடுபட்டு, நான் வந்து ரொம்ப வெளிப்படையாகவும் எல்லோருக்கும் வந்து உதவி செய்கிற மனப்பான்மையிலும் இருக்கேன். நான் எந்த விதத்துலேயும் வந்து யாருக்கும் கெடுதல் செய்கிறதுக்கு நினச்சதே கிடையாது. என்கிட்ட என்ன விதமான ஒரு பேடான ஒரு மோசமான ஒரு விஷயத்தை இவங்க பார்த்தாங்க, எதுக்கு என்னை விட்டு இவங்க போக வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி அவர் பேசின விஷயம்லாம் உண்டு. அதெல்லாம் பேசிட்டு அவர் சொல்லுவார், இதெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக வச்சுக்கோங்க. அந்த காலகட்டம்ன்றது அவருடைய அரசியல் செறிவுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். அதுக்கப்புறம் 2016 வந்து அவர் வந்து கலைஞரோடு கிட்டத்தட்ட கூட்டணி சேர்ற முடிவில் தான் இருந்தார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் அது வேறு விதமாக ஒர்க் அவுட் ஆகி அதை வைகோ தலைமையில் திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி போனதுனால அந்த சமயத்தில் அவர் வந்து 2011 அவர் செஞ்ச ஒரு தப்பை வந்து 2016 மீண்டும் ஒரு கூட்டணி மூலமாக சரி செய்திருக்கலாம். திமுகவோட வச்சுருந்தா ஓரளவுக்கு கட்சிக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். திமுகவும் ஆட்சிக்கு வந்திருக்கும், இவருக்கும் ஒரு லைஃப் கிடச்சிருக்கும். அங்கேயும் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பரிகாரம் ஆகாது. இருந்தாலும் அரசியலில் வந்து ஒரு தப்பை இன்னொரு தப்பு மூலமாக இப்போ சரி செய்ய முடியும். அதுதான் பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக பாலிடிக்ஸில் 1+1 வந்து 2ன்னு ஆகாது, 1+1 3ன்னு கூட ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவரால் மேலும் வந்து அரசியலில் பழிச்சிட முடியல. இப்போ கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப செல்வாக்கு ரொம்ப அடியோடு இறங்கி போயிட்டா தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அது இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுமா என்பது சந்தேகமான ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். இந்த விஜயகாந்த் என்ற நல்ல மனிதர்
எல்லோரும் வந்து மக்கள் எல்லோரும் அவர் நல்லது செய்வார் என்று நம்பிய ஒரு மனிதர். அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்று அதுக்கப்புறம் மேலும் வளர வேண்டியவர் கொஞ்சம் தடுமாற்றத்தில் விழுந்து அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட அவரோட அந்த கட்சியோட ஆத்மாவாக இருந்தவர் வந்து ஒரு சோலாக இருந்தார். அவர் இன்றைக்கி இல்லைன்றதப்போ அந்த கட்சியோட எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு ஒரு நல்ல தலைவரை பெறுகின்ற வாய்ப்பை இழந்து விட்டது என்பது என்னுடைய கருத்து. அதற்கான அறிகுறிகள் தெரிந்தன, அந்த வளர்ச்சி தெரிந்தது. அதனால் ஒரு கட்டத்தில் தடுமாற்றம் வந்து அந்த பாதையை அடைத்து விட்டு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அந்த கட்சி பயணப்படவே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு கௌரவமான ஒரு நல்ல தலைவர் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கிறேன்.